ஹாய்! வெல்கம் டு தி யூஸ் மினி விளாக். சண்டே விளாக் பார்க்கலாமா? காலையிலேயே ஏஞ்சிட்டோம். ஏஞ்சிட்டு அப்படியே டீ வச்சு குடிச்சிட்டோம். காலையிலேயேன்னு பார்த்தா என்னை பொறுத்தவரையும் 7 மணிக்கு தான் நாங்க ஏந்திச்சோமே. எம்ப்டி ஸ்டொமக்கில் டீ குடிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த டீ வச்சு குடிக்கலன்னா எங்கள் 2 பேருக்குமே அந்த டே ஃபுல்லாகவே ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால் அப்படியே டீ வச்சு குடிச்சிட்டு இந்த நான்வெஜ் செய்யினாலும் நாங்கள் சாட்டர்டேவே அப்படி முந்தின நாளே வாங்கி வச்சுருவோம். அப்போ தான் காலையில் எவ்வளோ லேட் ஆயிருந்தாலும் போய் வாங்கிட்டு வரதுக்கெலாம் முடியாது அப்படின்ட்டு. ஆனால் இந்த தடவை பார்த்தா நாங்கள் வாங்கவே இல்லை சாட்டர்டே. அதனால சரி ஓகே நம்ம காலையிலேயே போய் வாங்கிடலாம் சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு தான் தோசையும் தக்காளி சட்னியும் வச்சுட்டு சிம்பிளாக சாப்பிட்டுட்டு மத்தியானம் நம்ம ஹெவியாக தானே கெட்ட போகிறோம். இங்கே ஃப்ரான்ஸ் கிளஸ்டரில் தான் போய் வாங்கினோம். இந்தியன் மட்டனும் வாங்கிடலாம் அப்படியே கூடவும் சிக்கனும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு 2மே வாங்கிட்டு அது என்னமோ தெரியலங்க. எனக்குன்னு தனியாக ட்ரெஸ் வச்சுருந்தாலும் என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தால் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவனும் பார்த்து கொஞ்சம் மறைச்சிட்டே வந்திருந்தான். ஏன்டி என் ட்ரெஸ்ஸை போடுற அப்படின்ட்டு. அப்படியே சொன்னா சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வரதே மணி 1:30 மணி ஆயிடுச்சு. அப்புறமா உட்காந்துட்டே இருந்தால் இன்னும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கழுவி வைக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நறுக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேலை செஞ்சு வச்சுட்டு இருந்தேன். என்னதான் நம்மளா தனியாக செஞ்சாலும் லேட் ஆகிடும்ல. அவங்க ஒரு வேலை நம்ம ஒரு வேலை செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஒரு பக்கம் பிரியாணிக்கு தம்பு வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி ஒரு நாள் தானே பாவம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு. பிரியாணி ரெடி ஆனதும் என்னை கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. சரி சொன்ன அடுத்த உடனேயே வந்து ஓப்பன் பண்ணி அதை பார்த்து இது கிண்டிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாள் சாப்பிடவே இல்லைல்ல அவங்களும் நான்வெஜ்ஜு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படியே உட்காந்து மூவி போட்டுட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இப்படி தான் எங்கள் டே போச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன சாப்பிட்டீங்க? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.